ஹாய். லைவ்ல பாத்துட்டு இருக்கீங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எரும மாடு வந்துருது, நான் உடனே வந்தா வந்துருது அந்த எரும மாடு ஐடி உடனே கொடுத்துருக்குமே. ஹாய். இப்பொழுது பாத்துட்டீங்க அப்படின்னா 20 பேர் பாத்துட்டு இருக்கீங்க. சோ வருகின்ற ஜனவரி 3 அப்படின்னா ஜனவரி 3 மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடை இருக்கு. பக்கத்துல பாத்தீங்கன்னா அன்னை முதல் இல்லம் சொல்லி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு கண்டிப்பா எல்லாரும் வரணும், அனைவரும் வரணும். ஆதரவு கொடுங்க. ஏன்னா ஸ்நாக்ல போட்டிருக்க எல்லா வீடியோ தூக்கிட்டு டெலிட் பண்ணி விட்டுட்டான் இந்த ஸ்நாக் கம்மாட்டி கஸ்மாலம். அதனால இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வரணும், ஆதரவு தரணும். சரியா? சரியாயா? நியூ இயர். என்ன எருவ மாடு என்ன? ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுமா? ரொம்ப வருத்தப்படுறாரு உங்ககிட்ட பேச முடியல. ஜிபி முத்து 99. ஜிபி முத்து 21. 99 இங்கிலீஷ் படிச்சது 3 இதுல இங்கிலீஷ் நிறைய இருக்கு, எதுன்னு தெரியல. போங்க. தலைவர்கிட்ட பேசணும்னா இன்பாக்ஸ் வாங்க. செருப்ப காட்டுறேன், அவனை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணு செருப்பு எடுத்துட்டு போய் உங்க ஆயா வந்த காட்டு. தலைவா செருப்பு எடு. ஆமா, கண்ட நாயே தலைவன்றோம். போயிட்டான் நன்னாரி பையில போய் தொலைஞ்சிட்டான். தூக்கி போட்டானா? அப்ப எப்படி எல்லாம் மக்கள் பார்த்து வருவாங்க? இந்த ஸ்நாக்ல அவனோட பணம் போகுது, தொலைற இருட்டு பையில தொங்கிற போறீங்க தூக்குல வேற போறோம். போய் தொலைக்கு என்ன கேட்டா டிக்டாக் தான் வரணும்ன்ற. டிக்டாக் கூட புதுசுல இருந்து வரணும். ஏன்னா நீ அதுல வந்து டிக்டாக் வந்து என்னுடைய ஐடியா கஷ்டப்பட்டு 3 ஐடியா அப்படி தூக்குனானுங்க தெரியுமா? தூக்கிட்டு பணம் கேட்கறானுங்க. இதுல வேற எவ்வளவு கூடு அவ்வளவு கூடுன்னு. அது வந்து பணம் கொடுத்து வாங்குறது பிரச்சனை கிடையாது, இதே பழக்கம் ஆயிடும். மறுபடியும் தூக்கிட்டு பணம் கொடுத்துட்டே இருக்கணும். அதனால தேவையில்லையே, எனக்கு ஒரு வீடியோ போட்டா எவ்வளவு பணம் அப்படின்னு அப்பா ஆளே பயங்கரமா இருக்காரு. பக்கற மண்டியா என்ன மண்டி அப்படி இருக்கு? என்ன ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபாலோ பட்டன் அழுத்தி பக்கத்துல பெல் ஐகான் பட்டன் அழுத்தி எனக்கு கமெண்ட் போட்டா நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். அதான் சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல யூடியூப் சேனல் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல பெல் ஐகான் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நான் அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க கமெண்ட் போட்டுருங்க, அந்த கமெண்ட் பார்த்து நான் ஃபாலோ பண்றேன். ஓகேக்கா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகேக்கா. பக்கத்துல ஒருத்தர் வந்து வெளில வரான்றார். கோயம்புத்தூர்ல காரமடையில வேற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நாளைக்கு. கோயம்புத்தூர்க்கா உங்களை பாத்துருக்கேன். எங்க எந்த இடத்துல பாத்துருக்கீங்க? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்த்தேன் நானு. ஸ்கூட்டி பேப்ப எல்லாமே ஓட்டுவோம். எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க, பிளேஸ் சொல்லுங்க. ஸ்கூட்டி பேப்ப ஓட்டிட்டு போனீங்க. திருடின்னு போனாங்களா? அது ஏன் வண்டி? காரமடை 25,000 போட்டு வாங்கிருக்கேன். காரமடையில யாருக்கு தெரியும் வாங்கினதா திருடினதா? சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லு. எனக்கு வாய் நுழையாதுங்க, எனக்கு நுழைஞ்சதுதான் நான் சொல்ல முடியும். நுழையாது சாரி. உங்களுக்கு நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசி படிச்சிருக்கீங்க, அது உங்களோட வச்சுக்கோங்க. எனக்கு வந்ததா நான் சொல்ல முடியும். சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கீங்க, கேக்குறேன். எழுந்து போயிடலாம். உங்களுக்கு எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க? படிச்சிட்டு போகும். சரியா? அழகாக பூத்திருது. வந்துட்டு எனக்கு பாட பார்த்த காட்டிக்கிட்டு இந்த பாரு இவ ஜட்டி அனுப்புறானுங்க. எழுவிட்டு போயிட ஜட்டி நீ போட்டுக்கிற, போட்டு தொலை. வணக்கம்ங்கோ அக்கா. நான் வணக்கம் சொல்லிட்டேன். முத்து சூர்யான்னு போட்டிருக்கு. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண நீங்க பேசல, இப்ப நான் என்ன பண்றது?
பாட்டி நம்பாள் வந்துட்டாரு. கோப்ராவா? இல்ல நம்பாள் பேப்பர் ஐடி நாட் ஒன். ஏய் தலைவி காலைல உங்க புருஷன் வீடியோ போட்டார பாத்தீங்களா? உருக்கமா என்ன போட்டிருக்கான்? உருக்கமா தீபமுத்து வயசுனா பாத்தீங்களா? எல்லா காரணத்துக்கும் கேட்டப்புக்கு தான் காரணம். ஜிபி முத்து வந்து நம்மளுக்கு தெய்வம் மாதிரியா, அவருக்கு தெய்வம் மாதிரியா. யார் சொன்னது அப்படின்னு? உன் புருஷன் சேட்டை முத்து வந்து ஒரு பைத்தியக்காரன். அவன் எதுவும் இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு அவனுக்கே தெரியல. யார் அப்படி சொன்னது? நாட்நாட்டு இருக்கார். உங்க புருஷன் தான் மணி சொல்றான், சேட்டை முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம். ஜிபி முத்து வந்து எனக்கு பேப்பர் அடிக்கலாம் தெய்வம் மாதிரி. ஹலோ சீலா, திடுதிப்புன்னு இப்படி சொல்லிட்டு உன் புருஷன் கோச்சிக்க மாட்டானா? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. எந்த கடையில திருட்டுனீங்க சட்டையா, ட்ரெஸ்ஸா? இல்ல ப்ரோ, யாராவது காய வச்சிருப்பாங்க மாடியில. சும்மா போன் பண்ணி கட் பண்ண என்னங்க பண்றது? உங்க வாய்ஸ் கேட்கும்போது கட் பண்றாங்க. ப்ரோ எங்க ப்ரோ இருக்கீங்க நீங்க? கல்யாண மண்டபத்திலயா? யாரு ப்ரோ? நானா? இல்ல கீழே வந்து இருக்காரு ப்ரோ. ஹேர் ஸ்டைல் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, சேனல்ல வந்து என்கிட்ட சொல்றான் லைவான்ட்டு. கடலூர வந்தா வேண்டாங்க, பிரச்சனையை முடிக்கணும். ஜிபி முத்து லைவ் வேண்டாம். ஓகே சொல்லுங்க. உடனே போன் வரலன்னு சொல்லுவாங்க. போன் வந்திருக்கு. போன் தெரியும். பக்கத்துல பாப்பா பாட்டியா பெரியமாமா அவங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்படி கை காமிச்சோன்னா உடனே பண்ணுவாங்க. தெரியுதா? சரி நீ அதாவது கட்டிலு அக்காக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நாங்க கொடுக்காத ரெஸ்பெக்டா நாங்க தான் வந்து சேஃபா பேசோம். அதனாலதான் அவங்க கூட எப்போ லைவ் வரும். என்ன ஜாலியா பேசுவோம். என்ன பேசுற? அக்காவோட ஒர்க் என்னன்னா, வயசானவங்களுக்கு வந்து என்னக்கா பண்ணுவீங்க? வயசானவங்களுக்கு வேண்டாங்க, அது வந்து ஒரு வயசானவங்களை போய் பார்த்துப்பாங்க. எந்திரிக்க முடியாம போய் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரோ ஏதாவது பேசணும் பேசுங்க. சீனா கிட்ட ஃபேன் தானே நீங்க உங்களுக்கு. அப்புறம் சோறு போறாங்களா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ட்ரெஸ்ஸ பார்த்த உடனே யாரடி நீ மோகினி படத்துல வர நயன்தாரா மாதிரி போஸ் குடுக்குறாங்க. மயங்கிட்டோம். சரி, எந்த கடல திருட்டு அதை சொல்லு. எந்த கடல திருட்டினியா இல்ல யாராவது காய போட்டதை போய் தூக்கிட்டு வந்துட்டியா? அக்கா செமையா இருக்கு ட்ரெஸ். தலைகெல்லாம் நின்னு ஒரு பாட்டு வச்சிருக்க போல. பப்பு வச்சிருக்க போல. ஓஹோ, அது அப்படியே கொஞ்சம் அது அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம்ல. பப்பு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பாருங்க. உங்களோட இவர் எவ்வளவு பப்பு வச்சிருக்கேன். இந்த பப்பு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவரு உங்களோட எவ்வளவு பெரிய பப்பு வச்சிருக்காரு அங்க பாருங்க. தலைவி ஸ்பைக் கொடுங்க. ஓகே, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
இங்க பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? போயிட்டு மீட்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கரையர் இருக்கும். அத புடிக்கிட்டு கைய போய் அங்க வச்சிருங்க. வச்சுட்டு 1/4 மணி நேரம் எடுக்கக்கூடாது. அப்படியே அதே மாதிரி ஆயிடும் தலை. போய் தலை அப்படியே அப்புறம் கண்ணி ரேஞ்சு போட்ட விட்ட வேண்டியதான். சும்மா அடிச்சிருந்த ஒரு நாள், அப்புறம் உண்மையா அடிக்க வேண்டியதான். ப்ரோ தப்பா பேசுமா ஒரு கமாண்டுக்காக சொன்னேன், ஓகேங்களா? ஐயா நீங்க அசிங்கமா கூட சொல்லுங்க, அவங்க எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. இல்ல அவங்க பிரச்சனை இல்ல. எல்லோ ஷர்ட் நண்பர் இருக்காருல்ல, அவரை சொன்னேன். அவர் ஏதாவது கோச்சிக்கு போறாரு அப்படின்னு. ப்ரோ பேசுங்க, உங்க தலைவி உங்க பாட்டி கிட்ட ஏதாவது பேசுங்க. ஐயோ இன்னைக்கு என்ன சுண்ணாம்பு சிமெண்ட் காம்பினேஷன்ல பவுடர் போட்டிருக்கீங்களோ? பல பலன் இருக்கு. ஒரிஜினல் பவுடரா? இல்ல ப்ரோ, அவங்க தெருல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அடிக்கடி வந்து சுண்ணாம்பு போடுறோம், இது ப்ளீச்சிங் பவுடரும் காணாம போதும். ஆமா ஆமா, அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி டெய்லி மூஞ்சி அடிச்சுட்டு வந்து லைவ் வந்துருது. தலைவி இல்லையா? அதுக்கு இந்த ஆஞ்சு போட்டுதான் மக்கள் ஆடிட்டு இருக்காங்க. அப்பப்பா விடுவாங்க. ஆமா, ராயல் போட்டாங்க, அதனால அப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்க செட் பண்ண ஆள் தான். தாய்க்கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்கும். ஆமா, நீளமா பேசாதீங்க, அப்புறம் மூச்சு வாங்க, புரியுதா? பாட்டி பாட்டி வெத்தலை பார்க்க போடல. ப்ரோ வெத்தலை பாக்கலாம் போடாது, அத டைரக்டா சுருட்டு தான் அடிக்கும். புசு 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 புசுன்னு. பாட்டி ரவுண்ட் ரவுண்டா ஓடுவீங்களா? புகை ரவுண்ட் ரவுண்டா ஓடுவீங்களா? அப்படியே குப்ளி விடுவாங்க, அப்படியே முட்டை முட்டையா போவோம். அப்படியே ஸ்வைன் 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 ஸ்வைன். தாய்க்கிழவி யாரு? ராஜா. ப்ரோ உங்க பேர் என்ன சொல்லவே இல்ல. பேரா விக்னேஷா? எந்த ஊர் ப்ரோ நீங்க? ப்ரோ இது ப்ரோ நீங்க எந்த ஊரு? நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூருங்களா? ஓகே ப்ரோ, கோயம்புத்தூர் ப்ரோ. ஆட் பண்ணா சில பேர் தவறா செருப்பு இருப்பு காட்டுறீங்க, அதான் சில பயப்படுறாங்க. அப்புறம் நீங்க தப்பா ஏதாவது காட்டினீங்கன்னா கைத்துல கயிறு மட்டும் தொங்கிடுவாங்க. அதான் ஜனவரி 3 காரம்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோம். கண்டிப்பா எல்லாரும் வரணும், ஆதரவு கொடுங்க. நம்பர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டுருக்கேன். நம்பர் டிக்கெட் போடுவீங்களா? கண்டிப்பா வாங்க. டிக்கெட் சாப்பாடு முடியுங்களா? டிக்கெட் சாப்பாடுலாம் முடியுங்களா? ரசம், சிக்கன், டிக்கெட் சாப்பாடு பேட்டா நீ அதிலே போடுவீங்களா? இது அது சங்கம் சார்பா கோபரா வராரோம் வந்தா ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. இங்க 2 நாள் பேசிட்டு இருக்கோம், நாங்களே ஜாயின் பண்ணி விடுறோம். தலைவி கோபரா வராரோம். என்ன குரோபரா வரல, வேற ஒருத்தர் வராங்க. இன்னொருத்தர் யாரு? அடுத்து வரவங்க அடுத்து பேசணும், சரிங்களா? பக்கர் மண்டியா திருப்பி அவர் அசிங்கமா கேட்ட நீங்க தாங்க மாட்டீங்க. இல்ல அவர் அதை எவ்வளவு மெயின்டைன் பண்றாரு, எவ்வளவு செலவு பண்ணி அதை பாதுகாத்துட்டு இருக்காரு. நீ பாட்டு ஹலோ, ஐயோ அவர் போயிட்டாரு போல. ஒரே பிஸி தான், ஒரே போனா வந்துட்டே இருக்குது. மணிரத்னமா இல்ல
அப்படி பண்ணதுனாலதான் இவ்வளவு ஃபேமஸ் ஆனது. யூஸ் பண்ணது போன் வந்துருச்சு அதான் அந்த கமெண்ட். ஆமா, உன்னோட ஸ்டோரியில இந்த போன் நம்பர் எல்லாத்தையும் போட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. அவன் பயப்படுறான் நம்பரை கொடுக்கவே. சேட்டம் கேட்டு போல கழட்டி வீசிடுவா அவ்வளவு முடியல. காதுல காது அப்படி வலிக்கு பாத்துக்கிடுங்க. ஒருத்தன் போன் பண்ணி ஏடி அப்படி இப்படின்னு கேக்குறான். என்னமோ கேக்குறான். போன் நம்பரை போய் டிஸ்பிளேல வைக்கிறீங்க கரெக்டா? ஹலோ சிஸ்டர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சிஸ்டர். 1 மினிட். ஹலோ இவங்க என்ன அலாவுதீன் அங்க பாருங்க லைவ்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. போன எங்க இப்ப திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி கம்முங்களே. பின்னாடி இந்த மேல போன் போடுறாங்க. உங்களுக்கு வர போன் எல்லாமே தேவையில்லாத போன் தான் வச்சுட்டு. லைவ் சூப்பரா பண்ணிட்டு கால் பண்ணி. ஐயோ ஒரு ரசனை கட்டவங்க இருக்காங்க. அவங்க பேசிட்டு வந்தாங்க. இங்க பாருங்க, உங்க ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசுங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுகி. ஓகே அப்படி சொல்லக்கூடாதுங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது வணக்கமங்கோ அப்படியே காது கிளி கத்தணும். எங்க போன் வேற எல்லாம் பியணும், அந்த மாதிரி பேசணும். இதுல பேசிக்கிறீங்க. நல்லா 2 பேர் கேபரேட் 101க்கும் இந்த எருமமுக்கும் மணிமுத்தா அவங்க டெய்லி எப்படி ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிறீங்க. பிரச்சனையே இல்ல சிஸ்டர். நம்பர் மட்டும் கொடுக்காதீங்க. இல்ல பேப்பர் ஏறி இருக்காங்கல்ல, ஆமா அவங்களோட வாய்ஸ் வந்து கேட்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்லி நான் லைவுக்கு உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். இது மாதிரி டெய்லி வராங்க. சொல்லுங்க. அவங்க பேப்பர் 101 வாய்ஸ் வந்து சூரியன் மாதிரி இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல ஒருத்தவங்க வாய்ஸ். அவரு பேசு. யாராவது 2 பேர்ல பேசுங்க, அப்பதான் சொல்ல முடியும். ஓகே, யாரோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இன்னொருத்தங்க பேசுங்க. அவரோட வாய்ஸ் சொல்லிட்டு போங்களேன். இதை இப்படி சிரிக்கீங்கல்ல, அவங்களோட வாய்ஸ் தான் பிடிச்சிருக்கு. என்னோட வாய்ஸுங்களா? இன்னொருத்தங்க சொல்லுங்க. ஏமா உனக்கு காது கேட்காதா? நம்மள கலாய்க்கிறாங்க போல. ஐயோ, உங்களெல்லாம் கலாய்க்க முடியுமா? நீங்களே எங்கேயும் கலாய்க்கீங்க. நாங்க சரி கரெக்டா சொல்லுங்க, யாரோட வாய்ஸ் பிடிச்சிருக்கு, யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க கரெக்டா சொல்லுங்க. ஒருத்தர பேசுங்க. 2 பேர் சேர்ந்து பேசுறதுனால யார் வயசுன்னு கேட்க மாட்டீங்க. ஏமா 2 பேர் தான் இருக்கும். அப்படிங்களா? எனக்கு இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கு. உங்களை தான் பிடிச்சிருக்கு, உங்க வாய்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஐயோ கலாச்சி திவ்யா வாய்ஸ் மாதிரி தெரியுது. அவங்கள தானா? நான் இல்ல, நான் ஓடிடுறேன். தகச்சி தகச்சி கள்ளச்சி நீங்க தானா? இல்ல சரி சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரு, உங்க பேர் என்ன? என் பேர் சுகி. ஓகே. நான் வந்து இவங்க லைவ்ல வரும்போது நான் வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், அப்போ உங்க வாய்ஸ் கேட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் உங்க வாய்ஸ் கேட்கணும் தான் நான் லைவுக்கே வந்தேன். ஐயோ, எனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஓ மை காட். ஐயோ, ஏன்னா மாமா அவரையா பாத்துட்டு இருக்க பாட்டி. அது அவங்க நம்பர் வாங்கி பேச அவங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லி அப்புறம் வந்து எல்லாம் வந்துருவாங்க. வணக்கமங்கோ அப்படி அப்படி சொல்லுங்க. அப்படி சொன்னாதானே எல்லாரும் காமெடி பண்றீங்க. ஆய் வருது அக்கா வந்தாலும் இப்படிதான் சொல்லி சொல்லலாம். நல்லா தானே போயிட்டு இருக்கு. நடுவுல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆய் வந்தா போயிட்டு வரா. ஹலோ ஷீலா அங்கிட்ட இங்கிட்ட ஆயா வேணும்னே போனை குடுத்துற வேண்டியது. நாங்கெல்லாம் ரொம்ப பிஸின்னு அப்படி காட்டிக்க வேண்டியது. அப்படிதானே? ஒரே நம்பர்ல 30 கால் வருது. நீங்க உங்களுக்கு வர கால் எல்லாமே தேவையில்லாத கால் தான்.
Phone பண்ணி என்ன கேட்பான்? பேசாம அதை அமுக்கி வச்சுட்டு லைக் வாங்க. சரி சரிங்க. அது நிறைய பேர் மெசேஜ் சொல்லுங்க மிஸ் ஆர் மிஸ்ஸஸ் சுகி. அப்படிலாம் சொல்ல வேண்டாம், சுகின்னு மட்டும் சொன்னா போதும். சுகி, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. நாட் ஒண்ணு கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா என்கிட்டயே வா கேட்கலாம். என்ன உங்க ஐடி பேர் என்ன? பேசுறீங்க? பேப்பர் ஐடி .001. என்னது? பேப்பர் ஐடி .001. சரி சரி. கஷ்டப்பட்டு நான் லைவுக்கு வந்திருக்கேன் தெரியுமா, உங்க ஐடியா கண்டுபிடிக்கதான். எத்தனை மலை ஏறிங்க? ரொம்ப நன்றி. எத்தனை கடல் தாண்டி வந்தீங்க? அப்ப கையில 3 நாளா நான் லைவுக்கு வந்திருக்கேன். ஃபுல்லா நெட் ஃபுல்லா போயிருக்கு. சிஸ்டர் நீ கரெக்டா நல்ல வேலை தாண்டி. தேங்க்யூ. கண்டிப்பா எவனா ஒருத்த போடுவான் பாரு. திருநெல்வேலியா நீங்க? திருநெல்வேலியா தூத்துக்குடி? திருநெல்வேலி. ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? திருநெல்வேலி அல்பாடா எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதாங்க அந்த ஸ்லாங் இருக்கு இல்லீங்களா, அந்த நம்ம ஜிபி முத்து பேசுவார்ல, அது நாம ரெகுலரா பேசுற அந்த வேர்டை விட அவங்க ரெண்டு இதை கட் பண்ணிடுவாங்க. நிப்பாட்டும்பாங்க. அப்புறம் சில இதெல்லாம் வந்து மாதிரின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சகோதரி, ஜிபி முத்து பத்தி உங்களோட கருத்து? அதெல்லாம் தெரியாது எனக்கு. அதெல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க எல்லாம் பார்க்க மாட்டேன். போதும். நான் இவங்க வந்து காமெடி பண்ணுவாங்களா, எப்பமா சம்டைம் பெயின் ஆச்சுன்னா இவங்கள பார்த்து சிரிப்பேன். பெயின் நினைச்சு சிரிப்பீங்களா? ஏதாவது கஷ்டமா இருந்துச்சுன்னா. நீங்க வேற ஏன் இப்படி கலாய்க்கீங்க? அவங்களுக்காண்டி வந்த பாருங்க. நீங்க பாருங்க, அவங்க டெய்லி என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க தெருல இருக்கிற சுண்ணாம்பு பவுடரையும் ப்ளீச்சிங் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வந்து மூஞ்சி அடிச்சுட்டு வந்து டெய்லி இப்படி வந்து லைவ் போட்டுட்டு இருக்காங்க. ஒரே கம்ப்ளைண்ட் கார்பரேஷன்ல. இங்க லைவ்ல வேறமா, லைவ்ல வேற. ஏன் ஷீலாக்கா லைவ் போடும் போதெல்லாம் நீங்க வந்துருந்தீங்க? ப்ரோ நாங்க வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக சில பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ் ஷீலா வந்து வேணும்னு என்ன பண்ணிருக்குன்னா, நமக்கு யாரும் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லாரும் பிஸியாவே இருக்கிறாங்க, நாமளும் கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து ஸ்டோரியில போட்டு நம்பரை போட்டு வச்சிருக்கேன். ஒரு நம்பரை காலி பண்ண போறாங்க பாருங்க. இல்ல நிஜமா சொல்றேன், நல்லது போறதா இல்லையோ உபத்திரம் பண்றது அத்தனை. நேற்று நைட் 2 மணிக்கு வீடியோ போடுறது தர வேண்டியதானா? பாருங்க, கீழே ஒருத்தர் கேக்குறாங்க பாருங்க, ஷீலா பார் போலாமான்னு கேக்குறாரு ஒருத்தர். அதான் காலையா போயிட்டு இருந்தா ஏற்கனவே ஓபன் பார்ல போயிட்டு ஆடு மேய்க்கிறன்ற பேர்ல போயிட்டு அடிச்சுட்டு வந்துருக்குது. சொல்லுங்க. உங்க ஐடியா, என்னோட ஐடி பேர் வந்து ஃப்ரீக்கி சுகி, சரியா? ஃப்ரீக்கி சுகி. ஆனா பட் எனக்கு இது வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி பயமா வேற இருக்குது. கள்ளச்சி திவ்யாவோன்ற மாதிரி பயமா இருக்கு. அவங்கெல்லாம் நான் கிடையாது, நான் நல்ல பொண்ணு. இல்ல நான் அடிச்சு சொல்றேன், அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களுக்கும் 100% மேட்ச் ஆகுது. நான் 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கேன். அப்படிங்களா? ஓகே மேம். அவங்க வந்து 11th தான் படிக்கிறாங்க திவ்யா கள்ளச்சி. அப்படியா? சரி, என்னோட ஐடி வந்து ஃப்ரீக்கி சுகி, சரியா? ஃப்ரீக்கி சுகி. ஓகே. சரியா? FR ஓகே. எழுதிக்கோ சீக்கிரம். கைதா நான் இருக்கிற கைதாங்கடா எழுதிக்கோங்களா? ஏய் கிளவி, நீ வேற நடுவுலையா? அப்படி போய் ஓரமா உட்காரு போ. பாத்தீங்களா? அது பாருங்க மேக்கப். நான் தான் கிடைச்சனா? அது நடும்புரியா? நாம எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். நீங்க என்ன செய்றீங்க? பாம்பு மாதிரி இருக்கு. என்ன பாம்பு? நான் வந்து தாங்கினி மண்டையில மண்டைய வைக்க போறேன். இதெல்லாம் சொல்லுங்களா? இதெல்லாம் என்னது? இல்ல இப்போதைக்கு வந்து என்ன சொல்றது, அவர் வந்து இந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி தெரியுது. அதான் நான் உங்களை பார்க்கணும் சொல்லி வந்தேன்.
அவங்க கிட்ட பேசணும். இல்லங்க ஆக்சுவலா நான் வந்து உங்க ஏரியாவும் ரொம்ப 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 தூரம், அதனால வாய்ப்பே கிடையாது. எங்க இல்ல லைவ். நீங்க எப்படி தமிழ்நாட்டுடைய சவுத்ல லாஸ்டா இருக்கீங்களா? இது என்னது பழம்? புரியல. ஹலோ, நீங்க திருநெல்வேலி வந்து தமிழ்நாடு கம்பெனி முத்துற இல்ல கம்மணமுத்திர போட சொன்னாங்க. கம்மணமுத்திர சீலா நவுந்துரு. பின்னாடி பாரு பூச்சி நீங்க ரெக்வெஸ்ட் என்னோட ஐடிக்கு வந்து சேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். சும்மா ஃப்ரெண்டா சரி பேர் யாரும் தெரிஞ்சுக்க மட்டும் நான் செய்யறேன். அதுக்கப்புறம் ஓகே. சரி எனக்கு கட் பண்ணிருங்க. என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ இருக்கு நினைக்கிறேன். அல்ல அக்கா, நான் முஸ்லீம், நான் அப்படிலாம் கிடையாது. அங்க பாருங்க கமெண்ட் போடுறாங்க ஒவ்வொருத்தரும். சீலா உனக்கு பொண்ணு பாக்குறாங்க. உங்களுக்காண்டி வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும் கல்லெஜி அப்படிங்களா? வச்சுக்கிட்டு போங்க. சரி கண்டிப்பா 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 நான் chat பண்றேன், கண்டிப்பா பண்றேன். ப்ரோ அந்த ஜிபி சரி ஓகே ஓகே, தேங்க் யூ பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். அலைக்கும் சலாம். நீங்க சொல்ல மாட்டீங்களா? சாரி, அது எனக்கு சரியா வராதுங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஏன் நீங்க ஹிந்துவா? ப்ரோ சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாங்க நான் ஹிந்து தாங்க. இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமா ப்ரோ நானே இருக்கேன். என்ன டவுட்னா என்கிட்ட கேளுங்க. அப்படிங்களா? முஸ்லீம் அவங்களா? ஓகே ப்ரோ. ஆமா ஆமா. ஓகே சரி. அவங்க முஸ்லீமான்னு கேட்டேன். இல்லங்க, இல்ல நான் ஹிந்து, அவரு முஸ்லீம் போல. ஆமா தங்க. ம். என் பேரா? பேரை ரிவீல் பண்ண கூடாதுல. என்னோட பிள்ளைகளா? அப்படியா? சரி சரி. சல்மான் என் பேரு. பாத்தீங்க 2 டக்கு 3 டக்கு கட்டி அனுப்புங்கடா. ஓகே டன், நான் போறேன். பாய். வந்தேன் கேட்டேன் போறேன். அனுப்புறீங்க பார்த்து போயிட்டோம். வருஷம் முழு வச்சுக்கலாம். பாருங்க போறேன். நிறைய பேர் பஸ் அனுப்ப போறாங்க. ஆமா 2 டக்கு வச்சுக்கலாம். கட்டி எதுக்கு 4 கட்டி அனுப்புறானுங்க? எழுதி போயிடுங்க. சீராக்கா தலைவி உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அவன் எத்தனை தடவை உங்க அட்ரஸ் சொல்றது? உங்க அட்ரஸ் சொல்லி எனக்கு ஒரு வெங்காயம் கூட அனுப்ப மாட்டீங்க நீங்க 2 பேரும். நான் நாளைக்கு ஒரு மூட்டை தவிடு அனுப்புறேன், வாங்கிக்கோங்க. தவிடு வச்சுடுங்க. புனாக்கு தவிடு சீராக்கா. தவிடு புண்ணா காட்டுங்க. சரி ஐயோ அந்த அக்கா காதே கேட்காது போல. சொல்லுங்க அவங்களுக்கு காது ஒரு பக்கம் வெடிஞ்சிச்சு. அப்ப காது அரியா, நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்ததுக்கு, நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அத சொல்லிட்டீங்க. நிறைய வீடியோ போடுங்க, நான் பாப்பேன், லைக் பண்ணுவேன், லைக் போடுவேன். ஷேர் மட்டும் யாருக்கும் பண்ணிராதீங்க, ஓகேவா? சரி ரொம்ப ஓட்டாதீங்க 2 பேரும். கழுவி விடுறேன், அதுக்கப்புறமா கக்குச கழுவுற வரையா உனக்கு கழுவி விட்டா எடுத்துவேன். அவங்களுக்கு கமெண்ட் யோசிக்கவே டைம் இருக்காது போல. இப்படி சொல்ல நாளைக்கு டோக்கன் போட்டுற போறானுங்க, அமைதாரு. நீங்க நல்ல காமெடி பண்றீங்க. பாரு எங்க கழுவு வரையா நீ பக்கே கழுவு உன்னை வந்து கழுவி விட்டுட்டு அப்புறமா கக்குச கழுவுறா. நாட் ஒன் ப்ரோ ட்ரீட். ஆமா எதுக்கு ப்ரோ? சும்மா வைங்க. ஓ இதுதா வச்சிருவோம். உங்களுக்கு ஃபேன் கிளப்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ப்ரோ, திடீர்னு அன்னைக்கு கூட வந்து ஒருத்தர் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னாங்களா, இதை கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு உண்மையாவே வந்து சொல்றாங்க. நான் 3 நாளா உங்களுக்கு நான் இதுல லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன். பிளாக்ல இருக்காங்க ஐடி, பேப்பர் ஐடி, அவங்க அக்செப்ட் பண்ணுங்க, அவங்ககிட்ட மட்டும் நான் பேசிட்டு போயிருவேன்னு. அக்செப்ட் பண்ணவே மாட்டேன்ட்டாங்க. இன்னைக்குதான் பார்த்தாங்க. இல்லைங்க, லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்க்க முடியல, அதனால மெசேஜ் படிக்காதனால தெரியல, அதனாலதான். ஆனா படிக்காங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள மெசேஜும் படிக்காங்க, எனக்கு லாஸ்ட் உள்ள மெசேஜும் படிக்காங்க. படிக்கிற சரிங்க ஆன் பண்ணிடுவாங்க, கனெக்ட் பண்ணிடுவாங்க. சில பேர் செருப்பு காட்டுறாங்க, அந்த மாதிரி காட்டுறாங்களே ஒரு மாதிரி. சரி சரி அதான் கொஞ்சம் யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி ரோல கழுவி ஊத்துறீங்க, நீ ஊத்துங்க. சீலா ஏதோ நெத்தில பாம்பு படையெடுக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ ப்ரோ அது சிஸ்டர் தெரியல ப்ரோ, என்னன்னு வந்துட்டே இருக்கு, நான் யாரும் தெரியல. லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்கள ஆட் பண்ணி விடுறேன். சரி பை. நீங்க தனியா பேசுங்க போய். சரி வாழ்த்துக்கள். ஐ லவ் யூ ஷீலா. थैंक यू. அவ்வளவு பெரிய ஆளா. பை. பை போயிட்டு வாமா. அப்பா படிமா ஒழுங்கா.
ஷூர் பாய். ஓகே பாய். சீலா நெத்தில என்னதோ குருவி பறக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அது சும்மா கம்மன முத்திரை வைக்க சொன்னாங்க, அதான் கம்மன முத்திரை வச்சேன். ஓ அது என்னமோ அபாய முத்திர மாதிரி இருக்கு. ஆமா கம்மன முத்திரை. அபாயம் டேஞ்சர். என்ன ரசிகர்களுக்காக தான் நம்ம வாழணும். ரசிகருக்காக வாழணும். அப்ப தலையில என்ன கட் பண்ணிருங்க. நீ கட் பண்ணி எது உங்களுக்குன்னு தெரியல, நான் எதை கட் பண்ணுவேன். பேக் பட்டன் அழுத்துங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க விண்டோவை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மார்க் இருக்கு இல்லீங்களா, கிளிக் பண்ணிட்டேன். மல்டிப்ளை மார்க் இருக்குல்ல, பெருக்கல் மார்க், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதுல இருந்து போயிடுவீங்க லைவ்ல. ஓகே அவங்களுக்கு உங்களை விட்டு போக மனசே இல்ல ப்ரோ. அடுத்தது யாரோ ஆப்ரேடி 101 விட்டு போக மனசு வரல. அதான் சொன்ன உங்க மூஞ்சி எப்படி பாப்பாங்க. கேட்டீங்கன்னா இது எப்படி சொல்றாங்க, சீலா மாமா வேலை பாத்து கொடுத்துருக்கேன்றானுங்க. நான் என்ன பண்ணேன், சீலா மாமி சர்வீஸ். ஆண்டி மாமா நல்லா வேலை, ஆண்டி நல்லா மாமா வேலை செய்யறேன். அடுத்தது யாரு, வாங்க வாங்க, இன்னும் இடம் காலியா இருக்கு. நல்லா கொஸ்டின் கேளுங்க சீலா. காணும் இன்னும் என்ன பொம்பளை ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு. ஜிபி முத்து 976 சிங்கிள். அதான் சீலா என்ன எங்க அண்ணனா, சீலா எங்க அண்ணன் ஜிபி முத்து லைவ் தராரா பாரு. அவங்க கடக்கல ஜிபி முத்து. இல்ல அவர் வந்து கமெண்ட் போட்ட மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்க. பண்ணாட புறம்போக்கு அக்கா ஆட் பண்ணுங்க. ரம்யா பப்ளுக்கு பண்ணுங்க. அவங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு இருக்காரு போல. ரொம்ப நாளா. ஆமா ப்ரோ, லைவ் வரும்போதெல்லாம் அவங்க கேட்பாங்க. எனக்கு நானும் பாத்துருக்கேன். டீன்னு ஒரு பேர் ஸ்டார்ட் ஆகும். டி ஒய் டீங்களா, டி ஆர் ஒய். இல்ல சொல்ல பேலன்ஸ் இல்ல இதுல. இவ்வளவு தைரியமா உங்க போன் நம்பரை வந்து போஸ்ட் பண்றீங்களே, கொஞ்சம் கூட பயமே இல்லையா? நாங்களே பயப்படுறோம். இவ்வளவு தைரியமா போன் நம்பரை போட்டு பாத்து கொடுக்குறவா தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா, அவ்வளவுதான். சிம் கார்டு தூக்கி போட்டு போயிடுவேன்ல, உன் நம்பரை வந்து ஹேக் பண்ணிட்டு அவனுங்க யூஸ் பண்ண என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவாங்க? உன் நம்பரை வந்து அவனுங்க எடுத்து பண்ணுங்க. நீ வந்து மத்தவங்கிட்ட நீ வந்து தப்பா பேசுற மாதிரி மாத்தி விட்டுருவானுங்க. நல்லா தெரியல, உனக்கு விவரம் தெரியாத குழந்தையா இருக்க. 70 வயசு ஆயிருக்கு, இன்னும் இந்த விவரம் தெரியல. 70 உன் மாமியார் ரவுடி பேபி என்ன பண்றாங்க? கண்டுபிடிக்க மாட்டாங்களா கேக்குறேன். ஆமா, இப்ப கூட ஒரு பொண்ணு பேசி அதெல்லாம் வந்து உலகம் தெரியாம இருக்கிற, யாருன்னே தெரியாம காசு எடுக்கிறாங்க அக்கௌண்ட்ல இருந்து. ஐயோ யாரோ புதுசா வந்து. ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. थैंक यू சிஸ்டர். நான் 2 days தான் பார்த்தேன். சரி, அங்க பாருங்க, அவங்க பப்பு வச்சிருக்காங்க பாருங்க. ரெண்டு பராமரிச்சவங்க, கண்டுக்காதீங்க. அவங்க ஜாலியா தானே பேசுறாங்க, தம்பிங்க தானே. ஓட்றேங்க, இவங்க லைன்ல வந்து ஒரு பொண்ண கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இவங்க மாறி. அத பார்த்தேன் கரெக்ட் பண்ணத பார்த்தேன். நீங்க ட்ரீட் இருக்கு, பயங்கரமான ட்ரீட் இருக்கு. நாட் ஆட் ப்ரோ. ஐயோ யார் ட்ரீட் வைக்கிறீங்க? 001 வந்து எனக்கு ட்ரீட் வைக்கிறாரு. என்ன பேசுறீங்க? கரூர். ஓ, என்ன தைக்கிறீங்க போல சுடிதாரா? சிஸ்டர், நான் அங்கதான் படிச்சேன். நான் கரூர்ல தான் படிச்சேன். அப்படிங்களா? எங்க? ஆமா, ஆனா வேலூர். வேலூர்னா பக்கம் தான். ஆமா. ஓகே. வேலூர் ஏகேசி காலேஜ். பாளையங்கோட்டையா? வேலூர் வந்து இல்ல ப்ரோ, அங்க இல்ல, கரூர்ல இருக்கும் ப்ரோ. நாமக்கல்லுக்கும் கரூருக்கும் இடையில. அவன் லைவ்ல வந்து நம்ம என்ன பேசுறோம், என்னத கிளிக் பார்த்து போவா. அக்கா சாப்பிட்டீங்களா? கீழ இருக்கிற ரெண்டு அக்காவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க? இல்லக்கா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ இந்த மூணு லைவ் வருது. லைவ்ல பேசிட்டு இருக்கீங்க. நல்லா மாமா சீலா, இது மாதிரி பண்ண நினைச்சுக்கோ, நிறைய பேர் லைவுக்கு வருவாங்க. சீலா மாமா வேலை சர்வீஸ். அதுதான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும்னு சொல்றீங்க இல்லையா?
எனக்கு எனக்கு இங்க பாருங்க. already கிடைச்சிருச்சு. விளக்குமாறு பேப்பர் ஐடி எல்லாம் தெரிய போட்டிருக்காரு. ஷீலா தான் செட் பண்ணி விடுறாரு. செட் பண்ணி விடுறாரு. அது உண்மை விளக்கமாறு உண்மைதான் விளக்கமாறு. அதாவது இனிமேலுக்கு இன்னில இருந்து உங்க பேர் என்ன பேர் தெரியுமா? செட்டிங் ஷீலா உங்க பேரு. ஹலோ கஞ்சா கடத்துல கை பயப்படாதீங்க, நாங்களாம் ரொம்ப நல்ல பசங்க தான். பேப்பர் ஐடி வந்து எல்லாம் தப்பா நினைச்சிருக்காங்க. பேப்பர் ஐடி அந்த மாதிரி இல்ல, நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அவங்க லைவ்ல இருக்கோம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க. இல்ல கீழ கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பேடா வருது. எனக்கு பேடா எனக்கு ரொம்ப பேடா அனுப்புவானுங்க. அத வந்து சீலா படிக்க விடாம பயமா இருக்கு. அதான் நான் கண்டிப்பா அவங்க என்ன அனுப்புறாங்க, அவங்க கையில பாக்க வரைக்கும் பாப்பா பேட் அனுப்பிட்டு விட்டுருவோம். அனுப்பிட்டே இருப்பாங்க, நீங்க அனுப்பிட்டே இருங்க, நான் கண்டுக்கவே அத மாட்டேன். வந்து அந்த இளமா பேசாதீங்க, மூச்சு வாங்கும். ஆமா ஆமா தண்ணி குடி பாட்டி பீடா அப்புறப்பா போடுறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட. வந்துடுறோம். கருப்பு 2-4 மணி நேரம். சரி ஓகே. பஸ் டிக்கெட் அனுப்பிச்சு விடு, பஸ் அனுப்பிச்சு விடு, ஏறி வந்துருவாங்க. இங்க பாருங்க, நாங்க அங்க வரணும்னா பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் அனுப்பணும். அது கூட போனா என்னமா ஒரு சீன். சும்மா நாளைக்கு காவல் எடுத்து வச்சுக்க வேண்டியது. நம்பர் என்கிட்ட சொல்லிட்டு நீ தந்துருக்கா பைத்தியம். இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்க இருந்தே உங்க போனை நாங்க பிளாக் பண்ணிடுவோம். யாருமே பேச முடியாது, அப்புறம் வெடிச்சிட போனு. ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. ஒர்க் பண்ணதா லாக்கி, நீங்க இது பண்றீங்க, பண்ணுங்கடா பாக்கலாம். நான் இல்ல டாக்டர் தான். சரி இருங்க. அக்கா 2 பேரும் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நீங்க அதுக்கு ஆன்சர் பண்றீங்க. கேளுங்க நீங்க. ஐயோ திடீர்னு கேட்கவே என்ன பேசுறதுன்னு தெரியலப்பா. ஒரு சாங் பாட சொல்லுங்க. நீங்க என்ன வேணா பேசுங்க, புரியல. ஏக்கா இப்படி கேக்குறீங்க? நாங்க போனோம். சரிங்க, நீங்க யோசிச்சு வைங்க. அது வரையும் ஒரு பாட்டு போடுவாங்க. பாடு முடிச்ச உடனே கேள்வி கேட்கலாம். பாடுங்க. எல்லாம் காதை முடிக்குங்க. சில பாடுக்கா ஒரே டைம்ல சர்வதாவா மாறிடுவாங்க. பாட்டு முடிச்சு சுருதி மிஸ் ஆகுது பாரு, அத தூக்கி மேல இருந்து கீழே போடு. சுருதி விளக்குது உங்க பாட்டுல. கம்பல் இருக்குல்ல, தூக்கி வீசு. நீ நல்லா வருவடா. சரி, அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேள்வி ரெடியா வச்சிருக்காங்க. கேளுங்க மாதிரி கேளுங்க. சீலா உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஒரே பொண்ணுதாங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லாத, 6 ஆடு இருக்குல்ல. என்ன படிச்சிருக்கீங்க? 10th முடிச்சிருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஐயோ கடிக்கிறீங்க. மேரேஜ் எப்ப? நம்பர் பாரு, லூஸ் மாதிரி பண்ற குரூப்ல தான் போட்டுக்கறாங்க. நீங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் கேளுங்க, வரும் சொல்லவே மாட்டாங்க. அதை நான் சொல்றேன். 1942. சொல்லுங்க. அப்படிங்களா? சரி ஓகே. 25 கோழி. தமிழ்நாட்டையும் வந்து அவங்க லீஸ் கூட்டு வச்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாது. தனியா கோழி ஒரு 6 கோழி போதும். எங்க ஒரு 2 கோழி விடு. போதும் சிஸ்டர். நீங்க பல்லு விளக்குவீங்களா மாட்டீங்களா கேக்குறாங்க கமெண்ட்ல. ஹாப்பி பர்த்டே. பாத்தீங்களா, அவங்க கண்டு வச்சிருக்காங்க. தேங்க் யூ சிஸ்டர். Tell me what you want. ஐயோ இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. கோப்ரா அடி கோப்ரா. கோப்ரா வந்துட்டோம். கோப்ரா சுருட்டு தாங்க. சாப்பிடுங்க, உடம்பு பாத்துக்கிடுங்க. பார்த்து பத்திரமா மிஷின்ல வேலை செய்யுங்க. அப்புறம் வந்து எனக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. தலைவி டை அடிச்சு ஊர ஏமாத்துது.
பாய் பிரதர் பாய் 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 பாய். பாத்து கட் பண்ணுங்க. எங்க எப்படி கட் பண்ணுங்க? கோபரா மட்டும் வந்தா கீழே அழுதுரும். சீரா அவருக்கு வந்தாருன்னா என்ன சொல்லுவாரு கரெக்டா? அவரு சொல்ற ஒரே இதுதான். அப்படி இல்ல, கிளட்டு மூஞ்சி கிளட்டு அப்படின்ட்டு வருவாரு. மூஞ்ச பார்க்க முடியாத சிகரெட் அடிக்கிறேன். ஒரு அடுத்தது வாங்க 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 வாங்க. அங்க உட்கார், அத்தை வந்துடுறேன். ஜிபி மூத்துக்கு வந்து போடுங்களா? நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைன் வருவார்ல. வந்து ட்ரை பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சி வர இழுக்குது வாய் அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பிக்க போறேன். not one fans club. அப்படிங்களா? நிறைய பொண்ணுங்க என்கிட்ட பேசுவாங்க. ஆரம்பிக்கலாம் ப்ரோ. கேட்டு முண்டா குழந்தை வேற கடத்த ஆரம்பிச்சியா? குழந்தை வேற கடத்துறியா? வந்துட்டாரு ப்ரோ. ஜிபி முத்து லைவ் போட்டிருக்கான் ப்ரோ. சுருட்டு காரியம் பண்ணி எஞ்சி அந்த மாதிரி உட்காந்துக்கிற. குளிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ வருஷத்துல கடைசியில தான் குளிக்கிறது. ஆமா. பப்பு வேற. ஹலோ, போன் எங்க இருந்து சுட்ட? ஏதோ பேப்பர் பொறிக்கிற போன் வாங்கினேன், தெரிஞ்சு போச்சு எனக்கு. ட்ரெயின்ல உட்கார்ந்து போயிட்டு இருப்பாங்களா, கரெக்டா குச்சி. ஆமா, லைவ்ல இருக்கேன். பில் கிளின்டனா? நானும் not one bro. அவன் இங்க பாரு, எழுவிட்டு போய் எவ்வளவு ஒருத்தர் போன் பண்ணி இப்படி லைவ்ல தான் இருக்கேன்னு கேக்குறான். क्वेश्चन பாரு, அவனுக்கு எப்படி क्वेश्चन. சரி, ஒரு சிறப்பு திறக்கலாம்ங்கிற வரியா வந்து திறந்து வச்சுட்டு போயா? புரியல. சீலா முதியோர் சிறப்பு திறக்கலாம்ங்கிற வந்து திறந்து வச்சுட்டு போயா ஒரு இடத்த. ப்ரோ அதெல்லாம் மேனேஜர்கிட்ட கால் ஷீட் பத்தி பேசுங்க. சிறப்பு கூப்பிடலாம்ங்கிறேன். திறந்து விட்டு ஃபர்ஸ்ட் பணமா நீங்க படுத்துறணும். போய் ஹோட்டல் திறந்தா சாப்பிட்டு போனா, கக்கூசு திறந்தா பேண்ட் போனா, சுடுகாடு திறந்தா படுத்துட்டு தான் போன. பாத்துக்க, முத போன நீங்க தான். நீ கேளு. அப்புறம் ரெண்டாவது ஓட்டா தின்னு தின்னு படுத்துக்க திறந்து வச்சு அப்புறம் நான் வர்றேன். வணக்கம் சிங்கிகேட் இருக்குங்களா? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அந்த ரிப்போர்ட் அடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கசியமா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அசிங்கசியமா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறாமடா, நான் யூடியூப் சேனல் வச்சு அவங்ககிட்ட பொறாம பேதி புடுங்க வைத்தா போறேன். ஆனா என் ரிப்போர்ட் அடிச்சா சொல்றானுங்க, என்னத்தான் சொல்றது? போன் அடிச்சு சொல்றாங்க உன்னோட யூடியூப் சேனல் உனக்கு ரிப்போர்ட் அடிச்சு கோபுரம் அப்படிங்கிறாங்க. ஏன் வயசான இந்த வேண்டாத வேலை கேக்குற? தூங்க வேண்டியதுதான். எங்க உட்காந்துக்கிற? ஏதோ குழந்தை கடத்துற இடத்துல உட்காந்துக்கிற போல இது. குழந்தை கடத்திங்க வச்சிருக்காங்க பாரு, மேல உட்காந்துருக்கு சேர் மேல. காவல்துறைக்கு முக்கிய அறிவிப்பு. குழந்தை கடத்தல் ஈடுபட்டுள்ளார். ஆமா, பாலிமருக்கு டேக் பண்ணவும். பாலிமருக்கு டேக் பண்ணுங்க. பாலிமர் குப்பி. சரி கோபுரண்ணா, விளக்குமார் பேப்பர் எல்லாம் லைவ்ல இருக்கலாம். மறங்கமாகாம ஜனவரி 3ஆம் தேதி வந்துருங்க காரமடைக்கு. ஆமா, அப்படியே மாலை ஏத்துறா. உன் கல்லு கொடுத்த சேலம் பண்ணியும் சொல்லிடுறான், கவலைப்படாத. கள்ளப்புறத்த சேலமணி காத்து கருப்பு கலை ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த நாரப்பையன் சேட்டமுத்து விட்டு விட்டு தொலைறானுங்க கருமம். போன்ல பேலன்ஸ் போடாதாலும் போன் போவோம், சும்மா எடுத்து கால வச்சு அப்படி போன் போவோம். என்ன டெமோ போன்ல மட்டும் ரிங்கே வர மாட்டேங்குது எப்படி பாத்தீங்களா? டெமோ போன் அது. இந்த போன் இதுதான் வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் தான் அதை வாங்கியிருக்கேன். எங்க போய் ஆட்டைய போட்ட? விவோ மொபைல் ஸ்டோர்ல போய் வாங்கியிருக்கேன். எதுல? கால் கேட்டு தொலைற வயசான காலத்துல கையில மூஞ்சில வச்சிரு நீ கத்தி நிக்கிற. யார் நம்பர் அது? பேப்பர் சிங்க கூட்டிங்கன்னா பாலிமர் நியூஸ் டேக் பண்றாங்க பாரு. காவல்துறை டேக் பண்ணுங்கப்பா.
டேக் பண்ணாதீங்க. கோபுரம் எவ்வளவு போனேன் ஏன்டா பண்ணி தரல டேக் பண்றானுங்க. அடங்க மாட்டீங்களா? அடங்காதா? அந்த கட்டி வணக்கம் ப்ரோ. சீலா குழந்தை கடத்தலில் ஈடுபட்டுள்ளார். ப்ரோ கோப்ரா குரூப்ல பாத்துட்டு வந்தீங்களா? இல்ல ஏன்டா? சேனல் வந்து ஜிபி வந்துட்டு பேசுன்றா என்ன போன் பண்ணி சொல்றான். நான் வந்து சாரா ப்ரோலாம் சொன்னாதான் போவேன். ஜிபி முத்து கூட லைவ் ஆன்றான் பிரச்சனையை முடிக்கலான்ட்டு. யாரு சேனல் அவன் தான் பிளாக் பண்ணி வச்சுக்கிறானா என்னையும் ஒன்னையும். அப்புறம் நாங்க அது லைவ் போதேன் இப்ப கிளியர் பண்ண. ஏமா ஜிபி முத்து மாமனார் தானே எங்களெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன்னு கேளுமா போய். அவங்க கிடக்குறான் பண்ணாடா ஈத்தர. ஐயோ குடும்பத்துக்கும் 1000 சண்டை இருந்தாலும் மாமனார் எப்படிலாம் நீ கேள்வி கேட்க கூடாது. அவன் ஒரு சில்ட்ரன் ஆயினா விடுங்கன்னா அவன்கிட்ட போய் என்னத்த பேசுறது. பாருங்க தமிழ்நாடு போலீஸ் அபிஷியலுக்கே நீ இப்படிலாம் பேசுறியா? தெரியுதா? காவல்துறைக்கு கோழி குஞ்சு திரியுதா சீலா? ப்ளூ கிராஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கடா. கோழி குஞ்சு திருடி ஆட்டை பண்ணி விக்குது. கோழி குஞ்சுக்கு வன்கொடுமை டிக்டாக்கில் பேப்பர் செல்லங்களே ப்ளூ கிராஸுக்கு யாருன்னா டேக் பண்ணுங்க. ஆமா நான் ப்ளூ கிராஸ் என்ன இதுல இருந்து தப்பிச்சு வந்து நான் ப்ளூ கிராஸ் போன் பண்றேன். என்கிட்ட ப்ளூடூத் இருக்குது போ நீ மூடி. பொம்பளை குரங்கு ஒண்ணு கோழி குஞ்சு தந்தி டிவி ரிப்போர்ட்டர் வந்துட்டாரு. உங்க சேனல் வந்து தரக்குறைவா பேசிருக்காங்க. நல்லா இல்ல பாத்துக்க. சரி என்ன மூஞ்சில கிரீஸ் அடி தர மாதிரி இது பவுடரா? இல்ல ப்ரோ சிமெண்ட் ப்ளீச்சிங் அந்த மிக்ஸர் 60 வயசுல ஐயோ வைக்கப்பட வேண்டிய வயசுல வைக்கப்படாம 60 வயசுல வைக்கப்படுறது. கோப்ரா ப்ரோ லைவ் பாத்தீங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து லைவ் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்களா? அவர் ஒருத்தருக்கு பொண்ணு சொல்றாரு. சீலா வந்து மாமா வேலை பாக்குது. ஐயோ யாருக்கு? காவல்துறைக்கு முக்கிய அறிவிப்பு. ஆசிரியர் முட்டையை கதைத்தார் சீலா. ஆசிட் முட்டை தயாரிக்க தொழில் கூட வச்சு நடத்தி வரும் சீலா. ஆசிரியர் முட்டையை தயாரித்து கூலிப்படையை ஏவுகிறார் சீலா. எடுத்து போயில இவன்ட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது போல. இங்க பாருங்க நம்ப மாட்டீங்க போன் அடிக்க பாருங்க இல்லன்றீங்க. என்ன கஸ்டமர் கேரா? ஹலோ சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு போன் வரும். ஹலோ ஒரு மாசம் 10 மாசமா ரீசார்ஜ் பண்ணல. ஆமா எங்க லைவ்ல 4 பேர் பேசிட்டு இருக்கோம். நான் இப்ப அப்செட் பண்ண முடியாது. லைவ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன வயிறு பிரச்சனையா? காலைல பழைய சோறு துணியா அப்செட்ன்ற? காலையிலே கட்டி போட்டா அப்படிதான். உள்ள போன இது வச்சிருடா அந்த டப்பாக்குள்ள முட்டைய. ஏதோ டப்பால உள்ள வச்சிரு. மதியம் என்ன சாப்பிட்ட? மதியானம் சாப்பிடல. இப்ப அந்த ஃபங்க்ஷன் வச்ச கடைக்கு ஓட போய் அலைஞ்சிட்டு வந்தேன். யாராவது பிச்சை எடுத்து வந்திருப்பாங்க. அதை புடிங்கி தின்னு இருப்ப. தெரிஞ்சு போச்சு எனக்கு. வேற சொல்லு. சத்தியமா சாப்பிடல. நம்மளும் சரி நம்மாட்டும் சரி எனக்கு வாய வறண்டுருச்சு. சாப்பிட கூட தண்ணியே குடிக்கல. நேத்து நைட் சாப்பிட்டது. கொஞ்சமா பேசுனா வாழ் கட்டியதுன்னா வாயில புண்ணு வராம பாருங்க அதை பார்த்தா டென்ஷன் வருது. போனு கள்ளப்புற சேட்டை முத்த பத்தி நான் நினைக்கிறேன். ஆமாங்க ஆமாமா ஏங்க லைவ்ல பேசிட்டு இருக்கோம்ல 4 பேர் பேசிட்டு இருக்கோம். அதை எப்படி பார்க்க முடியும்? லூசு மாதிரி நம்பர் எடுத்து போய் போட்டு வச்சிருக்கா. இதான் என்னோட நம்பரே. கால் பண்ணுங்க. அது ஜிபி முத்து நம்பரே இல்லடா அது. ஆமா இல்லையா? நம்ம சேனல் சொல்ற ஜிபி முத்து நம்பர் இல்ல அது. பாருங்க அப்பவே பயம்தான் சேனல் அதுக்கு. 4 பேர் இருக்காங்க 3 பேர் இல்லைங்க ப்ரோ. வேற இந்த போட்டோ அனுப்பிச்சிருக்கு. இருங்க 5வது ஆட் பண்ண அப்படி போன் வாங்கல. நானே 4 பேர் தான் ஆட் பண்ற போன் தான் வாங்கிருக்கேன்.
அஞ்சு பேர் add பண்ணு. என்ன சீதா கம்பெனி உன் கண்ண கம்பெனியே 4 பேர் தான் ஆட் பண்ண முடியும். பண்றாங்களா போன் பண்ணி? இல்லண்ணா அவங்கள ஆட் பண்ண சொல்றாங்கண்ணா. நான் ரசீது எனக்கு எல்லாமே ஆட்ல வச்சிருக்கேன். அப்புறம் நீங்க அப்படி சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? 4 பேர் ஆட் பண்ண முடியாது. போன் வாங்கல ப்ரோ, கேட்டுக்கிடுங்க. நான் 5 பேர் வாங்கினா போன்னா அதுக்கு 20,000 ஆகும். அதுதான் 6 பேர் பேச முடியும். நான் 4 பேர் பேச மாட்டேன். பைத்தியமா மாத்திட்டாக்க இவள. இங்க என்ன மாடம் நடக்குது ஆளுக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு. அதுவே பைக்ல புடிச்ச நைட்டி போட்ட மாதிரி சுத்தி இருக்குது. ஐயோ என்ன செம மில்ஸ் போல. இல்ல ஐயோ வேண்டாம், டைலாக் சொல்லக்கூடாது. எதுவுமே பாக்க வேண்டாம். காஞ்சன டைலாக் வரும்ல, அது சொன்னேன். ஓ கோபுராவை பல்லுக்கு பல்லு லேப்ல விட்டு அடிச்ச மாதிரி இது பாருவா பல்லு. என் பல்ல அப்புறம் என் வாயா என் கண்ணை ஏன் பாக்குறேன்? அவங்க பல்ல டெய்லி வார்னிஷ் போட்டு தான் விளக்குறாங்க தெரியுங்களா? ஷைன் பிளாக் வார்னிஷ். ஹார்பிக். சரி இங்க பாரு, ஹார்பிக் குடிப்பீங்களா? மாமனாங்க சொல்லி வைய. அவனா ஒரு பொண்ணு அடிக்கிட்டான். அவன்கிட்ட நான் என்ன சொல்றது? நீ அந்த மரக்கடை நீ மருமகளா போனதுல இருந்து அந்த மரக்கடை மேலதான் உனக்கு ஒரு கண்ணு. மரக்கடை சேலம் மணி எழுதி வச்சிருவான். மரக்கடை வேணுமா மொபைல் ஷாப் வேணுமா? மரக்கடை மொபைல் கடை ரைட்ல. ப்ரோ சாப்பிட்டீங்களா? டோமிக் என்னோட